வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ கடக சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த செவ்வாய் பயிற்சியானது 5ஆம் தேதி மகரம் ராசிக்கு உச்சமாகின்ற இந்த செவ்வாய் பயிற்சி மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குமா? மீனம் ராசியிலேருந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா மகரம் ராசி 11ஆம் இடம், லாபஸ்தானம், நன்மைகள் அள்ளி கொடுக்கும் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து இருக்கிறதுனால பணப்புழக்கம், பண வருமானம், பாக்கெட்லாம் நல்லா பணம் புழங்கிட்டு இருக்குங்க. பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நல்ல நன்மைகளும் உதவிகளும் அவ்வப்போது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப தூரம் பயணங்கள் போகணும், ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள், அதுக்கு திட்டமிட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான அமைப்பு சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதே சமயம் இந்த பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. உங்களுடைய ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பண வரவு, எதிர்பாராத பண வரவு, குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை, பிள்ளைகளினால் ஒரு கௌரவம், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம், இதெல்லாமே மேன்மை அடையுங்க. உடன் பிறந்தவர்களால், சகோதர சகோதரிகளினால அன்புக்கு, பாசத்துக்கு கட்டுப்படுவீங்க. பாசத்துக்கு திக்குமுக்காட செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய அன்பான வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதெல்லாம் நல்ல உற்சாகம் பிறக்கும்.
புதிய உறவுகளும் வந்து சேருங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள், மங்கள காரியங்கள், கிரக பிரவேசம் பண்ணுறது, வீடு மனை நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அதே போல் வருமானம் அதிகரிக்கும். கூடுதலாக வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடி அடைய போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். நாள்பட்ட நோய் நொடிகள் எல்லாம் தீரப்போகுதுங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன சறுக்கல்கள், சின்ன சின்ன சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அதன் மூலமாக நல்ல நன்மைகளும் பாலிய சிநேகிதர்களினால உங்களுடைய மனது உள்ளம் தெளிவு பெறும். மன மகிழ்ச்சி, தோற்ற பொழிவு எல்லாமே சூப்பராக அமையப்போகுது. சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவு, நன்மைகள் எல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தொழில், பிஸ்னஸ், நிதி, பொருளாதாரம் போன்ற விஷயங்களில் ஒரு முன்னேற்றம், ஒரு growth அப்படிங்கிறது வருவது நல்லாவே தெரியும். உங்களுடைய ஃபைனான்சியல் செக்டார் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு அமைப்பு இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள், தொழில் முன்னேற்றங்கள், தனிப்பட்ட சாதனைகள் போன்ற நேர்மறையான அமைப்புகள் அதிகமாக வைப்ரேஷன் இருக்குங்க. ஸோ மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி மிக பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.